தொடவே முடியாத இடத்தில் தாரிக் ரஹ்மான். வங்கதேசத்திற்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கும் வெற்றிதான். இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான உறவுகள் இப்போது அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக இல்லை. இப்படிப்பட்ட சூழலில்தான் தாரிக் ரஹ்மான் வங்கதேச பிரதமராக பதவியேற்கிறார். அதிலும் அவரது PNP கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தாரிக் ரஹ்மான் வருகை வங்கதேசம் மட்டுமின்றி இந்தியாவுக்கும் ஏன் முக்கியம் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இந்தியா தவிர்க்கவே முடியாத ஒரு அண்டை நாடு என்பதை தாரிக் நன்கு அறிவார். இந்தியாவும் வங்கதேசமும் சுமார் 4000 கிலோமீட்டர் நீளமான எல்லையை பகிர்கிறது. வர்த்தகம், மின்சாரம் மற்றும் போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் நெருங்கிய தொடர்பில் உள்ளன. அதே நேரம் மாணவர் கலகம் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதால் அங்குள்ள இளம் தலைமுறையினர் இந்தியாவை சந்தேகத்துடனேயே அணுகுகிறார்கள். இப்போது இந்தியாவுடனான உறவுகளை சீரமைப்பது தாரிக்கின் முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியா ஏற்கனவே தனது அணுகுமுறையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு தாரிக்கின் தாயாரும் முன்னாள் பிரதமருமான காலிதா ஜியா உடல்நல பிரச்சினைகளால் அவதிப்பட்ட போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது கவலையை தெரிவித்தார். மேலும் எந்த ஒரு உதவியும் செய்ய தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். PNP கட்சியும் அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தது. சில நாட்களில் ஜியா மறைந்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவர் தாரிக்கை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட கடிதத்தையும் வழங்கினார். எனவே தற்போது உள்ள முகமது யூனுஸ் அரசை காட்டிலும் தாரிக் அரசு இந்தியாவுடன் நல்லுறவை ஏற்படுத்த முயலும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்து இந்துக்கள் பாதுகாப்பு. தேர்தலுக்கு முன்பு வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீதான வன்முறை அதிகரித்து அனைவருக்கும் தெரியும். அப்போது தாரிக் சமரசமான கண்ணோட்டத்துடன் பேசினார். அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பான வங்கதேசத்தை உருவாக்குவேன் என்று உறுதியளித்தார். மதம் என்பது தனிப்பட்ட விருப்பம், ஆனால் தேசம் அனைவருக்கும் சொந்தமானது என்று தாரிக் குறிப்பிட்டார். இதனால் அங்கு இந்துக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாரிக் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. தாரிக்கின் தாயார் காலிதா ஜியா வங்கதேசத்தை ஆட்சி செய்த காலகட்டத்தில் இங்கு இந்தியாவில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். இந்தியா வங்கதேச உறவுகள் மிகவும் மோசமாக இருந்த காலகட்டங்களில் அதுவும் ஒன்று. அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத குழுக்களை வங்கதேசம் கண்டுகொள்ளவில்லை என்றும் வடகிழக்கு கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் இந்தியா குற்றம் சாட்டியது. அப்போது தாரிக் அதிகாரப்பூர்வ பதவி எதிலும் இல்லாவிட்டாலும் திரைமறைவில் சக்தி வாய்ந்த ஒரு நபராக கருதப்பட்டார். அதேபோல ஷேக் ஹசீனா இந்தியாவில் இப்போது அடைக்கலம் புகுந்து உள்ள நிலையில் அதுவும் ஒரு சிக்கலாக உருவெடுக்கலாம். சமீபத்தில் பிசினஸ் டுடே நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில், ஒரு சர்வாதிகாரியை இந்தியா அடைக்கலம் கொடுத்தால் அது வங்கதேச மக்களின் கோபத்தை ஈட்டும் என்று வெளிப்படையாகவே குறிப்பிட்டார். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ஹசீனாவை நாடு கடத்த வாய்ப்பு மிக குறைவு. இந்தியாவுக்கும் ஹசீனாவுக்கும் இடையேயான உறவு தலைமுறை தாண்டியும் தொடர்கிறது. ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இந்தியாவுடன் நல்லுறவை வைத்திருந்தார். அதையே ஹசீனாவும் தொடர்ந்தார். எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஹசீனாவை வெளியேற்றாது. என்னதான் இப்படி சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட முகமது யூனுஸ் அரசை காட்டிலும் தாரிக் எவ்வளவோ பரவாயில்லை என்றே சொல்ல வேண்டும். மேலும் எதிர்த்தரப்பில் போட்டியிட்ட அடிப்படைவாத ஜமாத் கட்சி வந்திருந்தாலும் இதைவிட பெரிய சிக்கல்தான். எனவே தற்போது உள்ள சூழலில் தாரிக் வெற்றி வங்கதேசத்திற்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கும் ஒரு வெற்றிதான்.